வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக அரசாங்கத்தில் இடம்பெறும் என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கூற்றுக்கு கடுமையாக பதிலளித்த திமுக அமைப்புச் செயலாளர் R.S. பாரதி, அதிமுக தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி தனது சொந்த கட்சித் தொண்டர்களை தவறாக வழிநடத்துகிறார் என்று கூறினார். கூட்டணியில் பாஜகவின் ஆதிக்கத்தை அதிமுக உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அச்சம் காரணமாக கூட்டணியில் பாஜகவின் உண்மையான பங்கை இபிஎஸ் மறைப்பதாக பாரதி குற்றம் சாட்டினார். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரசுக்கு அளித்த பேட்டியின் போது, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்று ஷா கூறியதை எதிர்த்து பாரதி அந்த சாத்தியத்தை நிராகரித்தார். 1967 முதல் தமிழ்நாடு திராவிட கட்சிகளால் மட்டுமே ஆளப்பட்டு வருவதாகவும், மாநில மக்கள் ஒருபோதும் கூட்டணி அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவரை பொறுத்தவரை இபிஎஸ் பகிரங்கமாக கூறினாலும் கூட்டணியை வழிநடத்துவது உண்மையில் பாஜகதான், அதிமுக அல்ல. தனது வாதத்தை ஆதரிக்க பாரதி வரலாற்று முன்னுதாரணத்தை மேற்கோள் காட்டினார். 1980ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியை மேற்கோள் காட்டி அரசியல் தோல்வியில் முடிவடைந்ததை நினைவு கூர்ந்தார். கூட்டணி அரசியலை பொதுவாக தமிழ் வாக்காளர்கள் வரவேற்க மாட்டார்கள் என்ற தனது நம்பிக்கையை வலுப்படுத்த இந்த உதாரணத்தை பயன்படுத்தினார். திராவிடர் கழகத் தலைவர் கே. வீரமணியும் அதிமுக தலைமையை குறிவைத்து ஷாவின் கருத்துகளுக்கு பதிலளித்தார். பாஜகவின் நிகழ்ச்சி நிரலுக்கு கட்சியின் மூலம் மற்றும் அடிபணிவை அவர் கேள்வி எழுப்பினார். கூட்டணியின் வெற்றியில் ஷாவின் நம்பிக்கையை வீரமணி விமர்சித்தார். மேலும், அடமானம் வைக்கப்பட்டுள்ள அதிமுக இது குறித்து என்ன சொல்லும் என்று கேட்டார். விமர்சனங்களின் கோரசுடன் ஷாவின் கருத்துக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் உள்ள அடிப்படை குழப்பத்தை அம்பலப்படுத்தியதாக சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் கூறினார். கூட்டணி அரசாங்கம் பற்றி ஷா குறிப்பிட்டதற்கும் அதிமுக பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைக்கும் என்ற இபிஎஸ்ஸின் கூற்றுக்கும் இடையிலான முரண்பாட்டை அவர் சுட்டிக்காட்டினார். அதிமுக தலைமையிலான நிர்வாகம் கூட நிச்சயமற்றது என்றும், பாஜகவுடன் இணைந்து அமைக்கப்படும் எந்த அரசாங்கமும் தமிழ்நாட்டின் நலனுக்கு கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்றும் சண்முகம் எச்சரித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.